இன்சுலின் போட்டுட்டு இருக்க பேஷண்டா இருக்கீங்களா? இன்சுலின் போட்டா நிறுத்தவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? நிஜமாவே இன்சுலின் நிறுத்த முடியாதா? லைஃப் லாங் நான் இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கணுமான்னு யோசிக்கிற பேஷண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு இன்சுலின் பத்தின ஃபேக்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்க டாக்டர் சுபாஷினி மெடிசன் சிம்பிளிஃபைட் சீரீஸ்க்காக. சுவாசி ஹெல்த் ஸ்பா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டராக உங்களுக்கு இன்சுலின் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி இன்சுலினை லாஸ்ட் வரைக்கும் எடுக்கணுமா, நடுவில் நிறுத்தவே முடியாதா அப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இன்சுலின் எடுக்க ஆரம்பித்த உடனே வர பேஷண்ட்டுக்கு இருக்க பயம் என்னென்னா, அச்சச்சோ இவ்வளோ நாள் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இன்சுலினுக்கு போக சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலே நம்மளை வந்து சுகர்லேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியாதா, இன்சுலின் நான் காலத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற பயம்தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளோ அளவுக்கு அது உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்சுலின் போட ஆரம்பித்தா அது வந்து சுகரோட கடைசி கட்டம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்சுலின் வந்து உங்களுக்கு உங்களோட சுரப்பிகளோட சப்போர்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம இன்சுலின் போட சொல்கிறது. இப்போது மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும் போது ஏன் இவ்வளோ நாள் நான் ஒரு 15 வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு எனக்கு வந்து இன்சுலின் போட சொல்லிட்டாங்கன்ற பயம் வர்றதுக்கான ரீசனே அதுதான். ஏன்னா 15 வருஷமாவோ 20 வருஷமாவே உங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாத்திரையோட செயல்பாடு உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்க முடியாத நிலைமையில வரும்போது தான் உங்களுக்கு இன்சுலினை உள்ளே கொண்டு வரும்போது தான் இந்த பயம் வருது. ஆக்சுவலாக இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு தன்னைத்தானே வந்து செயல்படுத்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்சுலின் ஒரு சுரப்பியை வந்து இன்சுலினை வந்து ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். ஆனால் அந்த தன்மை உங்களுக்கு குறையும் போது அதை வந்து நம்ம வெளியிலேருந்து ஒரு மூலியமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன். இப்போ நான் வந்து இது எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட செயல்பாடுகள், உங்களோட சுகர் அளவுகள், நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து அதை வந்து உங்களை இதில் வெளியில் கொண்டு வர முடியுமா, இல்லை நீங்கள் அதை கடைசி வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றத சொல்லுவோம். இன்னொரு பயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்சுலின் போடும்போது எனக்கு வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மெடிசன்ஸ் வந்து தட் இஸ் நாட் நேச்சுரல் எடுக்கும் போது அதுக்கான சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம இந்த மருந்து அந்த மருந்துன்னு தனியாக பிரித்து எடுக்க முடியாது. இப்போ இன்சுலின் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு செயல்பாடு உடைய உடம்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் பெருசாக தெரியாது. பட் இப்போ நான் இன்சுலின்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம், என்னால் நிஜமாலுமே வெளியில் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். ஏன்னா இந்திய மருத்துவ முறைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதையுமே நம்ம வந்து அறிகுறிகளை வச்சு கவனிக்க மாட்டோம், அதே மாதிரி சிகிச்சையும் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு எப்போவுமே அதோட வேறு காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் அதுக்கான சிகிச்சை முறைகளை தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வருவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல சுகர்ன்றது பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் நிறைய சுகர் எடுத்ததே கிடையாது, நான் ஸ்வீட் சாப்பிட்டதே கிடையாது, ஏன்னா அரிசி பக்கம் கூட போனதே கிடையாது, எனக்கு ஏன் சுகர் வந்தது, இதுதான் நிறைய சுகர் பேஷண்ட் கிட்ட நம்ம எவ்வளோதான் வந்து அந்த சுகரை பற்றியும் டயபெட்டிஸை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இன்னும் பலவிதமான மக்களுக்கு இதே டவுட்டு தான் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. அதனால திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுகர் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் சுகர் தான் மெயின் வில்லன் அப்படின்றது கிடையவே கிடையாது. டயபெட்டிஸ் அப்படின்றது ஒரு வாழ்வியல் முறையில் வரக்கூடிய சில மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தன்மைன்னு கூட முழுசாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, நான் இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வாழ்வியல் முறையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மெடிசன் டிபெண்டன்சி கண்டிப்பாக குறையும். இப்போ நான் வாக்கிங் போகிறேன், டயட் எடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு சுகர் குறையல அப்படின்ற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அது என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அருகாமையில் இருக்க ஒரு மருத்துவர் அணுகி அதோட வேறு காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அங்கே போயிட்டு வேறு காரணத்துக்கான தன்மையுள்ள மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அறிகுறிகளுக்கு எப்பயுமே மருந்து எடுக்காதீங்க. சுகரை பொறுத்த வரைக்கும் இந்திய மருத்துவ முறைகளில் நம்ம பேசிக்காக பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஜீரண மண்டலத்தை தான் நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு ஆமம்னு சொல்லுவோம். அந்த ஜீரண மண்டலத்தில் சேரக்கூடிய கழிவுத்தன்மையை நீக்கிட்டாவே உங்களோட உடம்பு தன்னைத்தானே சுறுசுறுப்பாக செயல்படுத்திக்கும். அது ரெடி ஆகிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மருந்துகளோட தேவை குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு விஷயம், வாழ்வியல் முறை மாற்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது விஷயம், உங்கள் உடம்புல இருக்க செரிமானத்தன்மை, ஜீரண மண்டலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர்லேருந்து வேகமாக வெளியில் வரலாம். இதில் நீங்கள் இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். நான் 25 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன், என்னால் வெளியில் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா
படிப்படியாக உங்களால் வெளியில் கொண்டு வர முடியுமே தவிர உடனே உங்களால் வெளியில் கொண்டு வர முடியாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியும். அதுக்கான தன்மை உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் தான் மாற்றி ஆகணும். இதுக்கு வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு வந்து எல்லா இந்திய மருத்துவர்கள்கிட்டையும் கிடைக்கும். நம்மளோட சுவாசிலையுமே நம்மளோட இயற்கை மருத்துவ முறைகளை வச்சு நம்ம சுகருக்காக மட்டும், டயபெட்டிஸ்க்காக மட்டும் நம்மளோட சிறப்பு கிளினிக்கல் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் மருத்துவர் அணுகி இதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன வேறு காரணம்ன்றதே உங்களுக்கு அங்கே டீட்டெயிலாக கண்டு சொல்லுவாங்க. அதுபடியான சிகிச்சை முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, வாழ்வியல் முறை ஃபாலோ பண்ணும்போது, உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் என்ன ஏஜில் வேணாலும் அதை நீங்கள் ரெஜுமினேட் பண்ணி கொண்டு வர முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் நான் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்து நீங்கள் உள்வாங்கி உங்ககிட்ட எதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்றத மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு உங்கள் உடம்புல ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.